ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம இனியா வந்துட்டு நியூஸில் சொன்னதை கேட்ட நம்ம சுதாகருக்கு கோவம் வந்துருச்சுங்க. உடனே அவர் என்னடா பண்ணுவார், எப்படியோ ஆளுங்களை வச்சு மிரட்டுவார் உருட்டுவார். நம்ம நினச்சா எதிர்பாருங்கள் துபச்சுக்கு துபச்சுக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இவர் அடிச்ச அலப்பறையை பார்க்கணுமே. அப்படி என்ன பண்ணாருன்னு பார்க்குறீங்களா? இவரும் போய் நியூஸில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டே காப்பி அடிக்கிற காப்பி அடிச்சாங்க, காப்பி பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நல்ல பொண்ணுன்னு நினச்சோம், நல்ல பொண்ணு இல்லை, எக்ஸ் இருக்குது. ஐயே, இந்த உலகத்தில் எவனுக்குடா எக்ஸ் இல்லை? போய் எல்லாரையும் கேளு, எல்லாரோட மனசையும் ஓப்பன் பண்ணி பாருப்பா, எல்லாருக்கும் இருக்குது, நீ பேசுறது ரொம்ப தப்புப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே இந்த வீடியோவை கேட்டோடனே அவ்வளோ கோவம் வந்துருச்சு. வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மறுபடியும் இனியாவை வந்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் முடிவில் இருக்காரு. இனியா ஒரு பக்கம் சுதாகர் ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்க. சுதாகர் மேலே மொத்த குடும்பத்து மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. நம்ம இனியா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச ரேஞ்சுக்கு சுற்றுறாங்க. என்ன பண்ணுறது, ஒரு காரியம் ஒரு அளவுக்கு நம்மளை இறங்கி அடிக்கிறாங்கன்னா பொறுத்து போகலாம் கூடாது. இதுக்கப்புறம் நம்ம வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இனியா. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம், நீ இப்படியே போனீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆகிடும், இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி கிளவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. இனியாவை நினச்சி ரொம்ப கவலையில் இருக்காங்க நம்ம பாக்கியா. கடைசியில் அம்மா எனக்கு பசிக்குது, வந்து இட்லி எடுத்து வைன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு மொச்சுக்குன்னு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு ஏதோ ஆச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க டைமில் நம்ம கோபி வந்து போய் சுதாகரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை மரியாதையாக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா மரியாதையா, என் பொண்ணை இந்தளவுக்கு தரக்குறவாக பேசியிருக்கேன், என்னடா மரியாதைன்னு சொல்லிட்டு வாய் வார்த்தை வேற லெவலில் கைகலப்பாயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் சுதாகர் பிடிச்சி கோபியை தள்ள, ஐயோ இந்த வயசான காலத்தில் என்ன தள்ளிட்டானே, கை கொடுறானா கை கொடுக்காம வசனம் பேசிட்டு போகிறானே, காண்டா மிருக மாதிரி எந்திரிக்கிறாரு.